through online class. Today we are going to learn about the body fluids and circulation in the 7th chapter in Biozoology for 11th standard. அது இன்றைய தினம் ஆன்லைன் கிளாஸ்ல இணையவழி கற்றல் மூலமா பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் சொல்லக்கூடிய பாடப்பகுதி பார்க்க போறோம். ஏதாவது இது வந்து உயிரி விலங்கியல்ல 7வது பாடமா இருக்கக்கூடியதா இருக்குது. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அது உடல் திரவங்கள் சொல்றோமே அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அனிமல்ஸ் பர்டிகுலர்லி லார்ஜர் அனிமல்ஸ் லைக் மேமல்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ். விலங்குகளை பொறுத்த மட்டிலும் மிகப்பெரிய விலங்குகளாக காணப்படக்கூடிய பாலூட்டிகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஒரு சுறுசுறுப்பா இயங்கக்கூடியதா இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் தே டிபெண்ட் ஆன் லோகோமோஷன் டு ஃபைண்ட் ஃபுட். அதே நேரத்தில் இது என்ன செய்யுதுன்னா இந்த விலங்குகள் வந்து பாலூட்டிகள் வந்து இடப்பெயர்ச்சியை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. எதுக்காக அப்படின்னா உணவை தேடுவதற்காக. ஸோ இந்த லோகோமோஷன் ப்ராசஸ் எப்படிப்பட்ட ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ், அதாவது ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் என்னன்னு படிச்சிருப்பீங்க. The nervous system is required to coordinate activities by sending nerve impulses that involves energy. அடுத்தபடியா சொல்ல போறது என்ன அப்படின்னா லோகோமோஷனுக்கு அடுத்தபடியா நர்வஸ் சிஸ்டம் ஒன்று சொல்லுவோம், நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்னா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கோஆர்டினேட் ஆக்டிவிட்டிஸ், எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடியது யாருடைய வேலை பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு பொறுப்பு. அப்ப என்ன செய்யும், எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கோஆர்டினேட் பண்ணி அது எப்படி அனுப்புது அப்படின்னா சென்டிங் நர்வ் இம்பல்ஸ், நரம்பு தூண்டல்களை அனுப்புது. அப்படி நரம்பு தூண்டல்களை அனுப்பும் போது அது என்ன செய்யும் அப்படின்னா எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடியதா இருக்குது. தென் ஆல் இதுக்குமே என்ன வேணும் அப்படின்னா எனர்ஜி தேவைப்படும். தென் ஆல் லிவிங் செல்ஸ் ஹேவ் டு பி சப்ளைடு வித் நியூட்ரியன்ஸ். எல்லா உயிருள்ள செல்கள்லயுமே என்ன இருக்கு அப்படின்னா நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. ஆல் லிவிங் செல்ஸ் ஹேவ் டு பி சப்ளைடு வித் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் and have to remove CO2 and waste products. பொதுவாக உயிரினங்களை பொறுத்த மட்டும் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா இம்பியூர் பிளட் பியூர் பிளட்னு கேள்விப்பட்டிருப்போம். டிஃபரெண்ட் பாடி பார்ட்ஸ்ல இருந்து என்ன செய்யும், இம்பியூர் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போகும். அதே நேரத்தில் ஹார்ட்ல இருந்து பியூர் பிளட் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா பார்ட்ஸுக்கும் திரும்ப போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எல்லா உயிருள்ள செல்களுமே அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா have to be supplied with nutrients. அதுக்கு என்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். அதே நேரத்தில் ஆக்சிஜன் தேவைப்படும். இது மட்டும் இல்லாம மற்ற சப்ஸ்டன்ஸும் தேவைப்படுது. அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எதை ரிமூவ் பண்ணும் அப்படின்னா லிவிங் செல்ஸ் வந்து தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடையும் வேஸ்ட் ப்ராடக்டையும் அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணும். ஸோ டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் எவால்வ்ட் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். விலங்குகளை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு வகையான விலங்குகளையும் ஒவ்வொரு வகையான போக்குவரத்து காணப்படக்கூடியதா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் காணப்படக்கூடியதா இருக்குது. அதுல பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா வெரி ஸ்மால் ஆர்கனிசம், ரொம்ப சிறிய உயிரினமா இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சீலண்டிரேட்ஸ், இது ரெண்டுலயும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இட் லேக் ஏ சர்க்குலேட்டரி சிஸ்டம். அது ரெண்டுல என்ன இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கறதே இல்லை அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் என்டர்ஸ் தர் பாடி கேவிட்டி டு ஃபெசிலிட்டேட் the cells to exchange substances by diffusion. இதுல எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்ல, வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், அதாவது அவருடைய உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் என்ன செய்யுது அப்படின்னா பாடி கேவிட்டி வழியா உள்ள போகுது. உள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன வசதி ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா இட் ஃபெசிலிட்டேட் the cells to exchange substances by diffusion. செல்லுகளுக்கு இடையில இந்த சப்ஸ்டன்ஸ் பரிமாற்றம் நடைபெறக்கு இது உதவி செய்யக்கூடியதா இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு அப்படின்னா டிஃபியூஷன் பேரு. அதாவது குறிப்பா சிறிய விலங்குகள் இருக்கக்கூடிய கடற்பஞ்சுகள்லையும் குழியுடலையும் சீலண்டிரேட்னு சொல்லக்கூடிய குழியுடலையும் சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது கிடையாது. ஆனா அது என்ன செய்யும், அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய நீர் உடற்குழி பகுதிகளுக்கு உள்ள போய் வெளியேறக்கூடிய வகையில இருக்கும். இதனால என்ன செய்யும், உட்சுழலக்கூடிய நீர்ல அந்த உயிரினங்கள் என்ன செய்யும், செல்கள் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை, அது ஒவ்வொரு செல்லும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யும் சிம்பிள் டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய விரவல் முறையில பரிமாறிக்கொள்ளக்கூடியதா காணப்படுகிறது. மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் யூஸ் ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ். இது தவிர ரொம்ப சிக்கலான அமைப்பை உடைய உயிரினங்கள் எப்படி நடந்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் யூஸ் ஸ்பெஷல் பாடி ஃப்ளூயிட்ஸ். அதனால சிறப்பு வாய்ந்த ஒரு திரவங்கள் காணப்படுது. அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நன்கு அதாவது ஒழுங்கான முறையில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது வித்தின் தர் பாடி
to transport such materials by bulk flow or connected transport with pumps. அதாவது சிக்கலான உடலமைப்பு இருக்கக்கூடிய பெரிய விலங்குகள்ல பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை கடத்துவதற்காக ஒரு ஸ்பெஷல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய சிறப்பு திரவமும், அதே நேரத்தில் பெருமளவில் அதிக அளவில் பொருட்களை பெறக்கூடிய ஒரு பாய்வு முறை, அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா பல்க் ஃப்ளூன்னு பேர். அந்த பாய்வு முறையில விரைந்து கடத்த ரொம்ப ஃபாஸ்டா அது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கிறதுக்காக அவருடைய உடம்புக்குள்ள என்ன இருக்கும், நன்கு கட்டமைக்கப்பட்ட சுற்றோட்ட மண்டலம் காணப்படக்கூடியதா இருக்குது. டு கனெக்ட் ஆர் கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வித் பம்ப்ஸ். So the phenomenon of bulk flow is fundamental to many physiological process. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த பல்க் ஃப்ளோங்கிற ப்ராசஸ் வந்து நிறைய இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் டு மெனி பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ரொம்ப பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பொறுத்தப்பட்டில இது ஒரு அடிப்படையான ஒரு நிகழ்வா இருக்குது. எதை போல அப்படின்னா ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய சுவாசித்தல் மாதிரியும், டைஜஷன் சொல்லக்கூடிய செரித்தல் மாதிரியும், எக்ஸ்கிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்கம் மாதிரி இந்த பல்க் ஃப்ளோவும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பல்க் ஃப்ளோவுக்கு என்ன பேரு, ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி கடத்தப்படுறதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the bulk flow of fluids can transport substance to long distances faster than by diffusion. டிஃபியூஷனை விட ரொம்ப வேகமா அந்த திரவங்கள் வந்து கடத்தப்படணும். எவ்வளவு தூரம் கடத்தப்படணும் அப்படின்னா டு டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் டு லாங் டிஸ்டன்சஸ், ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய வரைக்கும் இது கடத்தப்படக்கூடியதா இருக்குது. எதை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபியூஷன் சொல்லக்கூடிய விரவல் முறையை விட ரொம்ப ஃபாஸ்டா கடத்தப்படக்கூடியதா இருக்குது. Then the human circulatory system can circulate a milliliter of blood from the heart to feet and back again within 60 seconds rather than 60 years, which may be needed if it were by diffusion. அது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசம், உணவூட்டம், கழிவு நீக்கம் போன்ற உடல் செயல்களுக்கு நிகழ்வுகளுக்கு பொதுவாக எது தேவைப்படுது அப்படின்னா பல்க் ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய பெரும்பாய்வு முறை அடிப்படையா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இது எதை விட ரொம்ப பெஸ்டா இருக்குது அப்படின்னா டிஃபியூஷன் சொல்லக்கூடிய எளிய விரவல் முறையை விட இந்த முறையின் மூலமா என்ன செய்யலாம், பொருட்கள் வந்து ரொம்ப தொலைவில் இருந்தாலும், அதாவது பொருட்கள் வந்து தொலைவில் உறுப்புகளுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கும் வேகமா எடுத்துட்டு போகப்படும். அதே மாதிரி மனிதனுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலமா 1 மில்லி லிட்டர் ரத்தமானது 60 வினாடியில 1 மில்லி லிட்டர் பிளட் வந்து 60 செகண்ட்ஸ்ல இதயத்திலிருந்து பாதம் வரைக்கும், ஹார்ட்ல இருந்து ஃபீட் வரைக்கும், பாதம் வரைக்கும் என்ன செய்யும் போகக்கூடியதாக காணப்படக்கூடியதா இருக்குது. இதயத்திலிருந்து பாதம் வரைக்கும் போய் திரும்ப இதயத்துக்கு வந்து சேர்ந்தது. இது நடக்கிற நிகழ்வு பாத்தீங்கன்னா வித்தின் 60 செகண்ட்ஸ்ல நடக்கக்கூடியதா இருக்குது. இதே அளவு ரத்தம் விரவல் முறை மூலம் போகணும்னு சொன்னா, இந்த மெத்தடுக்கு பதிலா விரவல் முறையில போகணும்னு சொன்னா அதுக்கு என்ன ஆகும், 60 வருஷம் தேவைப்படும். வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இதயத்திலிருந்து பாதம் வரைக்கும் போறதுக்கு 60 செகண்ட்ஸ் தான் ஆகுது இந்த ப்ராசஸ்ல. ஆனா இதுக்கு பதிலா நான் வேற ஒரு ப்ராசஸ் டிஃபியூஷன்ங்கிற மெத்தட்ல இதை நான் அடாப்ட் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா 60 செகண்ட்ஸுக்கு பதிலா இது 60 வருஷம் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. தென் வித்தின் அவர் பாடி த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் எக்ஸ்சேஞ்ச் இன் த லங்ஸ். நம்ம உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எங்க இருந்து, லங்ஸ்ல இருந்து. அப்ப என்ன ஆக்சிஜன் வந்து லங்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் என்ன செய்யும், CO2 ரிலீஸ் பண்ணுது. இப்ப இன்ஹலேஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் எடுக்கவும், எக்ஸ்கிரேஷன் நடக்கும்போது CO2 ரிலீஸ் பண்றக்கூடியது இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தா இந்த லங்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், நுரையீரலுக்கும் திசுக்களுக்கும் இடையில. அப்ப என்ன ஆகும், வேற நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த சமயங்கள்ல செரிமான மண்டலத்துல வரக்கூடிய நியூட்ரியன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா these are carried to the liver. அதெல்லாம் நியூட்ரியன்ஸ்லாம் எங்க போயிடும் அப்படின்னா லிவருக்கு போயிடும். ஸோ லிவருக்கு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட் எங்க போகும் அப்படின்னா, அது வேஸ்ட் வந்து சொல்லக்கூடியது டிஷ்யூல இருந்து வரக்கூடிய வேஸ்ட். இந்த வேஸ்ட் ஃப்ரம் த டிஷ்யூஸ் ஆர் கேரிடு பை த பிளட். அது எல்லாத்தையும் ரத்தமே எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு போய் என்ன செய்யும், ஃபைனலி ரிமூவ்டு பை தி கிட்னிஸ். அது சிறுநீரகத்தின் மூலமா அதை வெளியேற்றுகிறது. தென் த ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு த டார்கெட் ஆர்கன்ஸ். அதே நேரத்தில் ஹார்மோன்கள் என்ன செய்யுது, கடத்தப்படுது. எங்க எதுக்காக கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தா டார்கெட் ஆர்கன், தைராய்டு கிளாண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாண்ட் இருக்குது. அந்த டார்கெட் ஆர்கனை நோக்கி இது என்ன செய்யும், வேகமா போகக்கூடியதா இருக்குது. Then the circulatory system helps to maintain the homeostasis of the body fluids. இந்த சுற்றோட்ட மண்டலம் எதுக்கு உதவியா இருக்குது அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிலை காத்தல் நிகழ்வுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. ஹோமியோஸ்டாசிஸ் ஆஃப் த பாடி fluids அண்ட் பாடி டெம்பரேச்சர், நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய திரவங்கள் மற்றும் உடல் வெப்பநிலை இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு
தேவைப்படக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன பேரு? ஹோமியோஸ்டாசிஸ். அதுக்கு முக்கியமா உதவி செய்யக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் தி ஹோமியோஸ்டாசிஸ். தென் த ஹோமியோஸ்டாசிஸ் என்ன அப்படின்னா கீப்பிங் த பாடி இன் குட் கண்டிஷன். ஏன்னா ஸ்டடி ஸ்டேட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் பாடின்னு கூட சொல்லலாம். Then the homeostatic regulation of the cardiovascular system, it maintains blood flow, perfusion to the heart and brain. அந்த ஹோமியோஸ்டாசிஸ் சொன்னோம். ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன அப்படின்னா சரௌண்டிங்ல எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல்நிலையை கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது தான் ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லக்கூடிய தன்னிலை காத்தல் அப்படிங்கிற நிகழ்வு. அதாவது சுற்றோட்ட மண்டலத்தின் மூலமா ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எங்க போகுது அப்படின்னா நுரையீரலுக்கும் திசுக்களுக்கும் இடையில பரிமாறப்படுது. அதுக்கப்புறம் அந்த நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய ஊட்டப்பொருட்கள் செரிமான மண்டலத்திலிருந்து கல்லீரலுக்கு போகுது. அதே மாதிரி திசுக்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேஸ்டுகள் என்ன செய்யும் அப்படின்னா கழிவு பொருள் ரத்தத்தின் மூலமாக எடுத்து செல்லப்படுது. கடைசியா என்ன செய்யும் சிறுநீரகத்தின் மூலமா அது வெளியேற்றப்படும். இது தவிர டார்கெட் ஆர்கன் சொல்லக்கூடிய இலக்கு உறுப்புகளுக்கு என்ன செய்யும் ஹார்மோன்களை கடத்தக்கூடிய வேலையும் சுற்றோட்ட மண்டலமே செய்யுது. இது எல்லாமே யார் செய்யறா அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டமே செய்யக்கூடியதா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படின்னா உடல் திரவங்களுடைய சமநிலை பேணுதல். உடல் திரவங்களுடைய சமநிலை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம குறிப்பா வெப்ப பரிமாற்றத்துக்கு உதவியா இருக்குது. இது எல்லாமே சுற்றோட்ட மண்டலம் செய்யக்கூடியதா இருக்குது. So the homeostatic regulation of cardiovascular system maintains blood flow or perfusion to the heart and brain in vasovagal syncope. அப்படின்னா ஃபெயிண்டிங் எடுத்தோம். Signals from the nervous system cause a sudden decrease in blood pressure and the individual faints from lack of oxygen to the brain. அதாவது இதயத்துக்கும் மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் இடையில பிளட் ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்டத்தை ரத்த சுற்றோட்ட மண்டலத்துடைய சமநிலை ஒழுங்குபாடு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் பேரு. அது ஒரு நிலைநிறுத்தக்கூடியதா இருக்குது. குறிப்பா நரம்பு மண்டலத்திலிருந்து பெறக்கூடிய சமிக்கைகள் நர்வஸ் சிஸ்டம்ல வரக்கூடிய சிக்னல்ஸ் இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீரென குறைக்குது. அப்ப பிளட் பிரஷர் திடீர்னு குறைக்கிறதுனால என்ன ஆகும்? பிளட் பிரஷர் குறையதுனால பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் குறையும். இப்ப ஆக்சிஜன் குறைஞ்சா என்ன ஆகும்? ஒரு வகையான மயக்கம் ஏற்படும். அந்த மயக்கத்துக்கு தான் என்ன பேரு அப்படின்னா வாசோவேகல் சின்கோப்னு பேரு. இது தவிர இதயம் மற்றும் ரத்த குழாய்கள் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து செயலாற்றி இந்த மாதிரியான சிக்கல்களை எப்படி தடுக்குது அப்படிங்கறத இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போறோம். So the homeostatic regulation of cardiovascular system maintains blood flow or perfusion to the heart and brain. அது மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சிருது. குறைஞ்சவங்களுக்கு என்ன மயக்கம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். It causes a sudden decrease in blood pressure. திடீர்னு ரத்த அழுத்தம் குறையுது. குறையும் போது the individual faints from lack of oxygen. ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால மயக்கம் போட்டுறாங்க. எதுக்கு போற ஆக்சிஜன்? மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைவா இருக்கிறதுனால. In this chapter you will learn how the heart and blood vessels work together. இந்த பாடப்பகுதியில இதயமும் ரத்த குழாய்களும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Most of the time to prevent such problems. அதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கறதையும் இந்த பாடப்பகுதியில கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது. பாடி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் these are dissolved in them. The body fluid consists of water and substances dissolved in them. அதாவது உடல் திரவங்கள் சொல்லக்கூடியதுல முக்கியமா இருக்கக்கூடியது நீர். அதுல நிறைய பொருட்கள் எப்படி இருக்கு கரைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். There are two types of body fluids. பொதுவாக பாடி ஃப்ளூயிட்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா ICF, ECF அப்படிங்கும். ICF என்னது? இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். செல்லுக்குள்ளாக காணப்படக்கூடிய திரவம். So இது எங்க இருக்கு? These are present inside the cell. So what about the next one? Extracellular fluid. இப்போ extracellular fluid ன்னு சொல்லும்போது தெரியுது செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடியது அப்படின்னா. So these are present outside the cell. இப்போ பாடி ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட், இன்னொன்னு எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய திரவம், செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய திரவம் இருக்கு. The three types of extracellular fluids are the interstitial fluids. இதுல ஒரு மூணு வகை சொல்றாங்க. என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட்னு ஒரு வகை, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிஷ்யூ ஃப்ளூயிட்னு பேரு. இது எங்க இருக்கும் அப்படின்னா சரௌண்ட்ஸ் செல்லுகளை சூழ்ந்து காணப்படக்கூடியதா இருக்குது.
தென் நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாங்கிறது என்ன, பாடி ஃப்ளூயிட பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃப்ளூயிட் காம்பனன்ட் ஆஃப் த பிளட். ரத்தத்தில் இருக்கக்கூடிய திரவ பகுதியில் முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா. இது மட்டும் இல்லாம பிளாஸ்மா மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கும் அப்படின்னா லிம்ஃபும் இருக்கும். லிம்புக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா லிம்புங்கிறது கலர்லெஸ் மொபைல் ஃப்ளூயிட் தட் சர்க்குலேட் ஆல் ஓவர் தி பாடி. இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நிறமற்ற ஒரு திரவ போன்று காணப்படக்கூடியது. எங்கெல்லாம் பிளட் வெசல்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த லிம்ஃப் இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா டிசீஸ் காசிங் ஏஜென்சிஸ் அதை ஃபில்டர் பண்ணி அழிக்கிறது தான் இந்த லிம்ஃபோட வேலை. தென் த பிளட் ஃப்ளோயிங் இன்டு த கேப்லரி ஃப்ரம் an arteriole has hydrostatic pressure. blood flowing to the capillary from an arteriole. ரத்த ஓட்டமானது என்ன செய்யுது அப்படின்னா கேப்லரியிலிருந்து flowing into the capillary from an arteriole has an high hydrostatic pressure. arteriole இருந்து அந்த blood flow வந்து போகும்போது எப்படி இருக்கு அப்படின்னா அதிகப்படியான ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்ம அழுத்தம் காணப்படக்கூடியது இருக்கு. சோ இந்த அழுத்தம் எதனால வந்தது அப்படின்னா திஸ் பிரஷர் இஸ் brought about by pumping action of the blood. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான விசையினாலதான் பம்பிங் ஆக்ஷன் அப்படின்னா பம்ப் பண்ணி மேல அனுப்புன்னு சொல்லி அந்த ஒரு வகையான விசையினாலதான் இது நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த அழுத்தமானது உருவாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா this pressure is brought about by the pumping action of the blood. இந்த பிரஷர் எதனால உருவாயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தினுடைய ஒரு உந்து விசையினாலதான் இந்த அழுத்தமானது உருவாயிருக்குன்னு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்தபடியே அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this pressure is brought about by the pumping action of the blood and it tends to force water and small molecules out. இது வேகமா என்ன செய்யும் அப்படின்னா அங்க போய் நீர் மூலக்கூறுகளையும் மிக சிறிய மூலக்கூறுகளையும் வெளியில அனுப்பிடுது. எதன் மூலமா through the permeable walls of the capillary into the tissue fluid. அதாவது நீர் மற்றும் சிறு மூலக்கூறுகளை என்ன செய்யும் இந்த அழுத்தம் வந்து ரத்த நுண்ணாள சுரலின் வழியாக எங்க அனுப்பிடுது திசு திரவத்துக்குள்ள அனுப்பிடுது. through the permeable walls of the capillary into the tissue fluid. இதெல்லாம் எங்க போய் சேர்ந்துருது திசு fluid உள்ள போயிருது. அதே நேரத்துல ரத்த நுண்ணாளங்களிலிருந்து வெளியேறி திசு திரவத்தை உண்டாக்கக்கூடிய திரவத்தின் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா இரு எதிர் அழுத்தங்களின் விளைவுன்னு சொல்லலாம். அது வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் which leaves the capillary. அது கேப்லரின்னு சொல்லக்கூடிய தந்தைக்குள்ள இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு திரவமானது வெளியேறுகிறது. வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் which leaves the capillary. அப்படி வெளியேறி என்ன செய்யும் டு ஃபார்ம் டிஷ்யூ ஃப்ளூயிட். அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யும் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு ஒண்ணு உருவாக்குது. இது எதனால நடக்குது அப்படின்னா இட் இஸ் a result of two pressure. இரண்டு வகையான அழுத்தத்தினால இது வந்து டிஷ்யூ ஃப்ளூயிடா மாறி இருக்குன்னு சொல்லலாம். எங்க இருந்து எங்க கேப்லரி டு டிஷ்யூ ஃப்ளூயிட் சொல்லுது. அப்ப என்னென்ன பிரஷர் இருக்குது, ஒரு பிரஷருக்கு என்ன பேரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அப்படின்னு பேரு. ஒரு பிரஷருக்கு என்ன பேரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அப்படின்னு பேரு. அதே நேரத்தில் இன்னொரு பிரஷர் இருக்கு, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆங்கோட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்னு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அப்படின்னா இன்னொன்னு வந்து ஆங்கோட்டிக் பிரஷர் அப்படிங்கிறது. At the anterior end of the capillary bed, the water potential is lesser than the hydrostatic pressure inside the capillary bed, which is enough to push fluid into the tissues. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரத்த நுண்ணாளப்படுகைன்னு சொல்லக்கூடிய கேப்லரி பெட் உள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அதாவது நீர்ம அழுத்தம் அங்க இருக்கக்கூடிய நீர் திறனை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா இந்த அழுத்தம் என்ன செய்யுது ரத்த நுண்ணாளங்களிலிருந்து திசுக்களுக்கு திரவத்தை தள்ளுவதற்கு போதுமானதா இருக்குது. At the anterior end of the capillary bed, the water potential is lesser than the hydrostatic pressure. Water potential எதை விட கம்மியா இருக்குது அப்படின்னா நீர்ம அழுத்தத்தை விட கம்மியா இருக்குது. எங்க அப்படின்னா இன்சைடு த கேப்லரி பெட் அந்த ரத்த நுண்ணாள படுகையினுடைய உள் பகுதியில காணப்படக்கூடியது இருக்குது. Then the tissue fluid அதே நேரத்தில் which is enough to push fluid into the tissue. இது எதுக்கு போதுமானது அப்படின்னா ரத்த நுண்ணாளங்களிலிருந்து திசுக்களுக்குள்ள திரவத்தை தள்ளுவதற்கு இது போதுமான அளவா இருக்குது. அடுத்தது the tissue fluid has low concentration of the protein. the tissue fluid என்ன இருக்கு low concentration of the protein than plasma. plasma விட குறைந்த செறிவு இருக்கக்கூடிய புரதங்கள் தான் காணப்படக்கூடியதா இருக்குது. at the venous end of the capillary bed அதாவது ரத்த நுண்ணாளப்படுகையினுடைய சிறை முனைன்னு சொல்லக்கூடிய வீனஸ் சைட்ல இருக்கக்கூடியதுல நீர்த்திறன் எப்படி இருக்கு அப்படின்னா நீர்ம அழுத்தத்தை விட அதிகமாக காணப்படுது.
at the venous end of the capillary bed, the water potential is greater than the hydrostatic pressure. Water potential is எதை விட அதிகமா இருக்குது, hydrostatic pressure விட அதிகமா இருக்குது. And the fluid from tissues, அதே நேரத்தில் tissuesல இருந்து வரக்கூடிய fluid எப்படி இருக்குது அப்படின்னா, it flows into the capillary, எங்க போகுது, தந்தி குழாய்களை நோக்கி போகுது. அதே நேரத்தில் water is drawn back into the blood, நீரானது மறுபடியும் ரத்தத்திற்கு திரும்ப அனுப்பப்படுது. Then taking with it waste products produced by the cells, taking with it waste product, அது கூடவே சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா செல்கள்ல உருவான வேஸ்ட் ப்ராடக்ட், அது கழிவு பொருட்களை சேர்த்து எடுத்துட்டு வரக்கூடியதா இருக்குது. நெக்ஸ்ட் we are going to look at the composition of the blood. பொதுவாக பிளட்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தினுடைய காம்போசிஷன், ரத்தத்துடைய இயைபு என்னங்கிறது தான் பார்க்க போறோம். காம்போசிஷன் ஆஃப் பிளட்ங்கிறது வாட் இஸ் பிளட், பிளட்னா என்னங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் த மோஸ்ட் காமன் பாடி fluid that transports substances from one part of the body to the other. அதாவது உடல் திரவமான ரத்தங்கிறது உடல்ல பல்வேறு பாகங்களுக்கு பொருட்களை கடத்தக்கூடியதா இருக்குது. ஸோ பிளட் இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ. அதனால அந்த ரத்தத்தை நம்ம என்ன ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறோம். என்னது, இணைப்பு திசுன்னு சொல்லலாம். இது கன்சிஸ்டிங் ஆஃப், அப்படி இந்த இணைப்பு திசுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். இது தவிர ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய திரவ பகுதியும் அதுல மிதக்கக்கூடிய ஆக்க துகள்களையும், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியது. மொத்த ரத்த கொள்ளளவுல பாத்தீங்கன்னா 55% பிளாஸ்மா இருக்கும். இந்த பிளாஸ்மா கான்ஸ்டியூட்ஸ் 55% of the total blood volume. பிளட் எவ்வளவு இருக்குதோ அதுல 50% என்ன இருக்கும், பிளாஸ்மா தான் இருக்கும். So what about the remaining? The remaining 45% is formed elements. மிச்சம் இருக்கக்கூடிய 45% என்ன பேரு, ஆக்கத்துகள்கள் அப்படிமாங்க. அதுதான் இருக்கக்கூடியதா இருக்குது. So average blood volume is about 5000 milliliter or 5 liter அப்படின்னா 5000 மில்லின்னு சொல்லலாம், இல்லைன்னா 5 லிட்டர்னு சொல்லலாம். In an adult weighing 70 kg, அதாவது இது சொல்லக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஆவரேஜ் பிளட் வால்யூம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 5 லிட்டர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 500 ml இருக்கணும். நெக்ஸ்ட் we are going to look at the plasma in detail. அடுத்தபடியா பிளாஸ்மானா என்னங்கிறத பார்க்கலாம். The plasma mainly consists of water. பிளாஸ்மா பொறுத்த மட்டும் முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா நீர் காணப்படக்கூடியதா இருக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 80 to 90%, in which the plasma proteins, inorganic constituents, in which the plasma proteins and inorganic constituents, the inorganic constituents எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 0.9% இருக்கணும். அதே நேரத்தில் ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1% இருக்கும். இது தவிர ரெஸ்பிரேட்டரி கேசஸ் எப்படி இருக்குன்னா டிசால்வ்டு நிலையில இருக்கணும், அதாவது கரைந்த நிலையில காணப்படக்கூடியதா இருக்கணும். அது என்ன சொல்ல வராங்கன்னா பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படிங்கிறது 80 to 90% இருக்கும். இது தவிர நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதாவது கரைந்திருக்கக்கூடிய பொருளா இருக்கக்கூடிய பிளாஸ்மா புரோட்டீன், கனிம பொருட்கள், அந்த கனிம பொருட்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.9% இருக்கும். இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் பேரு. இது தவிர கரிம பொருட்கள் ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.1% இருக்கும். இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச வாயுக்கள், இது எல்லாமே உள்ளடங்கி இருக்கும். Then the 4 main types of plasma proteins synthesized in the liver. அது தவிர பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா எங்க உருவாகுது அப்படின்னா synthesized in the liver. கல்லீரலில் ஒரு 4 முக்கிய விதமான பிளாஸ்மா புரதங்கள் உற்பத்தி செய்யப்படுது. அது என்னென்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ஆல்புமின், ஒரு இதுக்கு என்ன பேரு ஆல்புமின் பேரு, இன்னொன்னு குளோபுலின் பேரு, இதுக்கு அடுத்ததா இருக்கிறது பேரு புரோத்ராம்பின் அப்படிங்கிறது. புரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன் இந்த மாதிரி காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆல்புமினுடைய வேலை என்ன அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ் ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஆஃப் த பிளட், ரத்தத்தினுடைய ஆஸ்மாட்டிக் பிரஷர் சொல்லக்கூடிய ஒரு வகையான அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றது ஆல்புமினுடைய வேலை. வாட் அபவுட் த குளோபுலின்? இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ். இது என்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அயான்ஸ் கடத்தப்படுறதுக்கும், ஹார்மோன்ஸ் கடத்தப்படுவதற்கும், லிப்பிட்ஸ் கடத்தப்படக்கூடியதற்கும், அதே நேரத்தில் இட் அசிஸ்ட் இன் இம்யூன் ஃபங்க்ஷன். இது தவிர நோய் எதிர்ப்பு சக்திக்காரமான நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆல்புமின் பாத்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷரை மெயின்டைன் பண்ணுது. குளோபுலின் நினைச்சும் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் ஆல்சோ அசிஸ்ட் இன் இம்யூன் ஃபங்க்ஷன். இது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்திகளையும் பயன்படக்கூடியதா இருக்குது. தென் போத் புரோத்ராம்பின், இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா புரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன்,
இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எசென்சியல். எதுக்கு அப்படின்னா தீஸ் ஆர் இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங், ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. சரி, வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ், அதாவது கரிம சேர்மங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ்னா கார்பன் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா, அமினோ ஆசிட், குளுக்கோஸ், ஃபேட், விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது. வாட் அபவுட் தி இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ்? இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் சொல்லும்போது குளோரைடு, கார்பனேட், பாஸ்பேட்ஸ், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், இதெல்லாமே என்னது இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது ஒரு கொஸ்டின் நமக்கு வரலாம், காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா எப்படி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ த காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எப்பயுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்காது. இம்மீடியட்லி ஆஃப்டர் எ மீல், சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் த பிளட் இன் த ஹெப்பாட்டிக்கல் போர்ட்டல் வெயின், சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்ல இருக்கக்கூடிய பிளட் என்ன ஆகும், இட் இஸ் அ வெரி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ், அதில் என்ன இருக்கும், அதிகப்படியான அளவு குளுக்கோஸுடைய செறிவு காணப்படும். ஆஸ் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் குளுக்கோஸ் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் டு த லிவர். இப்போ நான் அதை என்ன செய்யறேன், குளுக்கோஸ் வந்து இன்டெஸ்டைன்லேருந்து எங்கே அனுப்புறேன், லிவருக்கு அனுப்புறேன். எதுக்காக, வேர் இட் இஸ் ஸ்டோர்டு, அங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கட்டும் சொல்லி. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் த பிளட் கிராஜுவலி ஃபால்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆஃப்டர் சம் டைம் ஆஸ் மோஸ்ட் ஆஃப் த குளுக்கோஸ் இஸ் அப்சர்வ்டு, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா குளுக்கோஸும் உட்கிரகித்தல் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி மூலமா உட்கிரகிக்கப்பட்டிருக்கும். இஃப் டூ மச் ஆஃப் புரோட்டீன் இஸ் கன்சியூம்டு, ஒருவேளை நான் அதிகப்படியான புரோட்டீனை நான் கன்சியூம் பண்ணேன், உபயோகிக்கிறேன் அப்படின்னு சொன்னா த பாடி கேன் நாட் ஸ்டோர் எக்ஸஸ் அமினோ ஆசிட்ஸ். அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா பாடி ஸ்டோர் பண்ணாது. அன்னைக்கு தேவை என்னவோ அதை மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர சேர்த்து சேர்த்து வைக்க முடியாது. இட் கேன் நாட் ஸ்டோர் தி எக்ஸஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் தி டைஜஷன் ஆஃப் புரோட்டீன். தென் த லிவர் பிரேக்ஸ் டவுன் தி எக்ஸஸ் அமினோ ஆசிட்ஸ். அதே நேரத்தில் லிவர் என்ன செய்யும் அப்படின்னா தேவையில்லாத அமினோ ஆசிட்களை என்ன செய்யும், அழிக்கக்கூடியதா இருக்குது. அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யும், யூரியாவை உற்பத்தி பண்ணக்கூடியதா இருக்கும். Then the blood in the hepatic vein has high concentration of urea. Blood in hepatic veinல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான யூரியா காணப்படுது. எதை விட, பிளட்டை விட. In other vessels, அதே நேரத்தில் மற்ற ரத்த குழாய்களை பார்த்தீங்கன்னா hepatic portal vein and hepatic artery அந்த மாதிரி காணப்படக்கூடியதா இருக்குது. So blood in the hepatic vein has high concentration of urea. hepatic vein இருக்கிற பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இருக்குது. Then the blood in others, அதே நேரத்தில் blood in other vessels, மற்ற குழாய்கள் இருக்கக்கூடிய blood in other vessels, namely அதுல என்னென்ன வெசல்ஸ் இருக்குது அப்படின்னா மற்ற இதர குழாய்கள் காணப்படும்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அண்ட் ஹெப்பாட்டிக் ஆர்டரியும் காணப்படக்கூடியதா இருக்குது. அதாவது கல்லீரல் போர்ட்டல் சிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், கல்லீரல் தமனின்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டிக் ஆர்டரி, இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய ரத்த யூரியாவை விட கல்லீரல் சிரையில் இருக்கக்கூடிய அதாவது ஹெப்பாட்டிக் வெயின்ல இருக்கக்கூடிய ரத்தம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு யூரியாவை கொண்டு காணப்படும். இதுதான் வந்து இதனுடைய அர்த்தம். அடுத்ததை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா காம்போசிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பிளட் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ், அதாவது ரத்த சிவப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் ரத்த தட்டை அணுக்கள், இதான் நம்ம ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படிமோ. தமிழ்ல சொல்லும்போது இது ஆக்கக்கூறுகள் அப்படிமோ. இப்ப இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கலெக்டிவா சொன்னோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பேரு. ஸோ இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். liver receives its blood supply from two sources. கல்லீரலானது தனக்கு தேவையான ரத்தத்தை எப்படி பெறுகிறது அப்படிங்கிறது. லிவர் ரிசீவ்ஸ் இட்ஸ் பிளட் சப்ளை ஃப்ரம் டூ சோர்ஸ். அது எப்படி பெறுதுன்னா ரெண்டு வகையில, ரெண்டு சோர்ஸ்ல அது ரத்தத்தை பெறக்கூடியதா இருக்குது. அது என்னென்ன சோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹெப்பாட்டிக் ஆர்டரி, கல்லீரல் தமனி சொல்லக்கூடியது. இந்த கல்லீரல் தமனி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் ஆர்டரி என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஹெப்பாட்டிக் ஆர்டரியில நம்ம என்ன சொல்றோம், கல்லீரல் தமனி அப்படிங்கிறோம். இந்த கல்லீரல் தமனி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா it brings oxygenated blood from the heart. hepatic artery it brings oxygenated blood. oxygenated blood என்னது, பியூர் blood சொல்றோம். எங்க இருந்து கொண்டு வரும், hepatic artery brings oxygenated blood from the heart. இதயத்திலிருந்து சுத்தமான ரத்தத்தை எடுத்துக்கக்கூடியது, இது கொண்டு போகக்கூடியது hepatic artery.
அதே நேரத்தில் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஒன்று இருக்குது. அது என்னது? கல்லீரல் தமனின்னு சொன்ன மாதிரி என்னதுக்கு கல்லீரல் சிரைன்னு ஒன்று இருக்குது. இட் பிரிங்ஸ் பிளட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன். இது எங்கேருந்து ரத்தத்தை கொண்டு வரும்? ஃப்ரம் த இன்டெஸ்டைன், குடல்ல இருந்து கொண்டு வரும். இது தவிர அப்டாமினல் ஆர்கன்ஸ், வயிற்று பகுதியில் உறுப்புகள் இருந்து கொண்டு வரக்கூடியது இருக்குது. தென் த பிளட் இஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த லிவர் டு த ஹார்ட். அதே நேரத்தில் பிளட் என்ன செய்யும்? லிவருக்கு வந்தது மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகணும். அப்படி போறதுக்கு என்ன இருக்கு? ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம கல்லீரல் சிரை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ல 3 டைப்ஸ் சொன்னோம். ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த 3 சேர்ந்து தான் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் சொன்னோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்கக்கூறுகள் பேர். தமிழ்ல சொல்லும் போது இது ஆக்கக்கூறுகள் அப்படிங்கிறோம். அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஆர்பிசின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்லும் போது அந்த பாப்பின்ஸ் மிட்டாய் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். இது டாப் வியூ. இதை கட் பண்ணி கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா இந்த மாதிரி காணப்படலாம். இதோட டயாமீட்டர் கேட்டாங்கன்னா 7.0 மில்லி மைக்ரான் சொல்லக்கூடியது. அது மாதிரி 2.5 மில்லி மைக்ரான் அப்படிங்கிறது. அடுத்து ரெட் பிளட் செல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அபண்டன்ட். ரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது அபரிதமாக காணப்படக்கூடியதா இருக்குது. தென் அதர் பிளட் செல்ஸ், மற்ற ரத்த செல்களை விட ரெட் பிளட் செல்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக காணப்படக்கூடியதா இருக்கு. There are about 5 million to 5.5 million of RBC. எப்படி இருக்குன்னா 5 மில்லியன்ல இருந்து 5.5 மில்லியன் RBC காணப்படக்கூடியதா இருக்குது. எப்படி யூனிட்ல சொல்லுவோம் அப்படின்னா mm3 அப்படிமா மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சராசரியா யாருக்கு அப்படின்னா ஒரு ஹெல்த்தி மேனா இருந்தா 4.5 to 5 மில்லியன் RBC இருக்கிறோம். இன் ஏ ஹெல்த்தி விமன், அதாவது சொல்லும் போது ஆர்பிசிங்கிறது அபண்டன்ட் அபரிதமா இருக்குன்னு சொல்றோம். அதுல வந்து 5 to 5 மில்லியன் RBC இருக்கணும். யாருக்கு அப்படின்னா இன் ஏ ஹெல்த்தி மேன், ஒரு ஆரோக்கியமான மனிதர்னு சொல்லும் போது ஆண்களுக்கு காணப்படக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் 4.5 to 5 மில்லியன் RBCங்கிறது யாருக்கு இருக்கணும் அப்படின்னா விமன் சொல்லக்கூடிய ஃபீமேலுக்கு இருக்கணும். சரி, இந்த ஆர்பிசி எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறிதாக காணப்படக்கூடியதா இருக்குது. அதோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மைக்ரோமீட்டர்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிசி இந்த பிக்சர்ல பார்த்தோம். இந்த பொதுவாக ஆர்பிசின்னு சொல்லும் போது எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கறத நம்ம ஆர்பிசி அப்படிங்கிறோம். எரித்ரோங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரெட்னு அர்த்தம். ஸோ வை த பிளட் இஸ் ரெட் இன் கலர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். அதுல என்ன இருக்கு? ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது. அதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீம்ங்கிறது அயன் பார்ட், குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீன் பார்ட். ஸோ விச் ஒன் கிவ்ஸ் ரெட் கலர் டு த பிளட் அப்படின்னா இந்த ஹீம் தான் ரெட் கலரை கொடுக்கக்கூடிய இருக்கு. குளோபின்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ த ரெட் கலர் ஆஃப் த ஆர்பிசி இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். அதுக்கு பேர் தான் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது. இட் இஸ் டிசால்வ்ட் இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துல கரைஞ்சு காணப்படக்கூடியதா இருக்குது. Then the hemoglobin plays an important role in transport of respiratory gases. இது முக்கியமா எதுல பயன்படக்கூடியதா இருக்கு அப்படின்னா சுவாச வாயுக்கள் சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி கேசஸ்ல கடத்தப்படுவதற்கு முக்கியமானதா இருக்குது. இது தவிர and facilitates exchange of gases with fluid outside the cell. சுவாசித்தல் நடக்கும்போது இன்ஹலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதே நேரத்தில் எக்ஸலேஷன் நடக்கும்போது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எக்ஸலேஷன் ப்ராசஸ் அப்ப CO2 ரிலீஸ் பண்ணும். இப்போ என்ன செய்யும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வித் ஃப்ளூயிட் அவுட் சைட் த செல். எப்படி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டுச்சோ அதே மாதிரி செல்ல இருந்து அதை வெளியில அனுப்பணும். அதுக்கு என்ன தேவைப்படுது? ரெஸ்பிரேட்டரி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சொல்லக்கூடிய இந்த வாயுக்கள் பரிமாற்றத்துக்கு முக்கியமா பயன்படக்கூடியதா இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னா பை கான்கேவ், இருபுறமும் எப்படி இருக்குன்னா குளிந்து காணப்படக்கூடியதா இருக்குது. டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ. Hence, oxygen diffuses quickly in and out of the cell. அதே நேரத்தில் இந்த ஆக்சிஜன் ஆனது என்ன செய்யும்? செல்லுக்கு உள்ளேயோ அல்லது செல்லுக்கு வெளியிலயோ வேகமா போகக்கூடியதா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஃபியூசஸ், விரவலுங்கிற முறையில இந்த மாதிரி நடக்கக்கூடியதா இருக்குது. Then the RBCs are devoid of nucleus. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது? டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படிங்கிற நியூக்ளியஸ்ங்கிறது கிடையாது. ஒருவேளை கம்பேரிஷன்ல ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர்ட் டு ஃப்ராக் ஆர்பிசி அண்ட் ஹியூமன் ஆர்பிசின்னு கேட்டா ஹியூமன் ஆர்பிசில நியூக்ளியஸ் இல்ல, பட் ஃப்ராக் ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ த ஆர்பிசிஸ் ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, ரிபோசோம் கிடையாது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது. தென் த ஆப்சன்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்கனல்ஸ். இப்போ இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் இல்லாததுனால
இதெல்லாம் வெற்றிடமா இருக்குது. அப்ப என்ன ஆகுது, ஹீமோகுளோபின் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிருக்கும். The absence of these organelles, it accommodates more hemoglobin, thereby maximizing. சோ அந்த இடம் எம்டியா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா இருக்க வேண்டிய இடம், ரிபோசோம் இருக்க வேண்டிய இடம், எண்டோபிளாஸ்மிக் இருக்க வேண்டிய இடத்துல எதுவுமே இல்ல. அது எம்டி ஸ்பேஸ் யார் ஆக்குபை பண்ணிக்கிறா, ஹீமோகுளோபின் ஆக்குபை பண்ணிருக்குது. So the hemoglobin thereby maximizing the oxygen carrying capacity of the cell. அதே நேரத்தில் இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி, ஒரு மனிதனுடைய ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 120 டேஸ் இருக்கும். அந்த 120 டேஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் நியர்லி 4 months சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகணும். அதனாலதான் பிளட் டொனேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, மினிமம் டியூரேஷன் 3 months இருக்கணும், மேக்ஸிமம் டியூரேஷன் 6 months கேப் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் விச் தே ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த ஸ்பிளீன். சரி, 120 நாளைக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா, தே ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த ஸ்பிளீன். எப்படி இருந்தாலும் 120 நாள்ல இது அழிஞ்சு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆக தான் போகும். ஸோ அதனால பிளட் டொனேட் பண்றதுனால எந்த தப்பும் கிடையாது. ஆஃப்டர் விச் தே ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த ஸ்பிளீன், மண்ணீரல்ல போய் அழியக்கூடியதா இருக்குது. ஸோ த ஸ்பிளீன் இஸ் கால்ட் ஆஸ் கிரேவியார்ட் ஆர் சிமெட்ரி ஆஃப் ஆர்பிசி. இப்ப என்ன சொல்றேன்னா, ஸ்பிளீன் அப்படிங்கிறது யாருடைய கல்லறை அப்படின்னா, ரத்த சிவப்பணுக்களுடைய கல்லறையாக காணப்படக்கூடியதா இருக்குது. அண்ட் அயன் காம்போனன்ட், இதுல இருக்கக்கூடிய அயன் காம்போனன்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இட் ரிட்டர்ன்ஸ் டு தி போன் மேரோ. மறுபடியும் எங்க வந்துடும் அப்படின்னா, போன் மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜைக்கு திரும்ப வந்துடும். இது எதுக்காக அப்படின்னா, ஃபார் ரீயூஸ். அது அழிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அயன் மட்டும் மறுபடியும் வந்துருது. அடுத்ததா பாருங்க, ஒரு ஹார்மோனுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, எரித்ரோபாய்டின் அப்படின்னு பேர். புதுசாக எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னா பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து எரித்ரோபாய்சிஸ் அப்படிமா. இந்த எரித்ரோபாய்டின்ங்கிறது ஒரு வகையான ஹார்மோன். இட் இஸ் செக்ரேட்டட் பை த கிட்னிஸ். இது எங்க உருவாகக்கூடியது, சிறுநீரகங்கள்ல உருவாகக்கூடியது. இன் ரெஸ்பான்ஸ் டு லோ ஆக்சிஜன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் த போன் மேரோ டு எரித்ரோசைட்ஸ். இது எதுக்காக உதவி செய்யக்கூடியதா இருக்குன்னா, அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டெம் செல்ஸா தான் இருக்கும். இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் ஆகி என்ன மாறணும், ஆர்பிசி டபிள்யூபிசின்னு சொல்லி மாறணும். அப்படி மாறுறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தான் எரித்ரோபாய்டின் பேரு. In response to low oxygen, it helps in differentiation of stem cells of the bone marrow to erythrocytes. இந்த ப்ராசஸ் சொல்லும் போது எரித்ரோபாய்சிஸ் சொல்லுவோம். பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு எரித்ரோபாய்சிஸ் பேரு. Then the ratio of red blood cells to blood plasma, இதோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னா, ஹெமட்டோகிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பேருன்னா, பேக்டு செல் வால்யூம்னு பேரு. Then next we are going to look at the WBC, white blood cells பத்தி பார்க்கலாம். white blood cells அப்படின்னு சொல்லும்போது லியூகோசைட்ஸ் அப்படிங்கிறோம். what do you mean by லியூகோ means colorless, சைட்ஸ்னா செல்லுன்னு அர்த்தம். so these are colorless, அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்கும். these are nucleated, உட்கருகள் காணப்படும். it is devoid of hemoglobin. இங்க என்ன கிடையாது அப்படின்னா, ஹீமோகுளோபின் இல்ல. இது தவிர அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ், எந்த பிக்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ அதனால இது ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 6000 to 8000 per cubic millimeter of WBC are seen in the blood of an average healthy individual. நல்லா சராசரியா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபரோட பிளட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 6000 இருந்து 8000 per cubic millimeter WBC இருக்கணும். ஸோ என்னென்ன WBC எல்லாம் இருக்குது அப்படின்னா, நிறைய டைப் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ். அதை எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னா, கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துகள்கள் இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து 2 கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஒன் இஸ் கால்டு கிரானுலோசைட்ஸ், துகள் உள்ள வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன இருக்கு, ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது, துகள் அற்ற வெள்ளை அணுக்கள் சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கிரானுலோசைட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை பிரசன்ஸ் ஆஃப் கிரானுலோயிட்ஸ். அந்த கிரானுல்ஸ் இருந்தா அதுக்கு பேர் கிரானுலோசைட்ஸ், எங்க சைட்டோபிளாசத்துல. அண்ட் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு போன் மேரோ. அதே இடத்துல அதே வேறுபாடு அடையும் எங்க அப்படின்னா, போன் மேரோல. தென் த கிரானுலோசைட்ஸ் இன்க்ளூட், இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில் அண்ட் பேசோஃபில். NEB ஃபர்ஸ்ட் லெட்டர், நியூட்ரோஃபில் N, ஈஸ்னோஃபில் E அண்ட் பேசோஃபில். இப்ப இந்த 3 தான் எனக்கு கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது. What about the remaining A granulocytes? Lymphocytes and monocytes are called A granulocytes. Let us discuss later. First என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூட்ரோஃபில்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த நியூட்ரோஃபில்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹெட்ரோஃபில்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாலிமார்போ நியூக்ளியர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அப்படின்னா பாலின்னு அர்த்தம், மேனின்னு அர்த்தம். மார்போ நியூக்ளியர் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்ல நிறைய வேறுபாடுகள் காணப்படுது அப்படின்னு பல்லுருவ அமைப்புன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 to 4 lobes ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 லோபுகள் காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னா டெலிகேட் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி காணப்படும். விச் கான்ஸ்டியூட் about 60 to 65% ஆஃப் டோட்டல் WBC. 1 மார்க்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா நியூட்ரோபில்ஸோட பர்சன்டேஜ் கேட்பாங்க. எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 60 to 65% நியூட்ரோபில்ஸ் இருந்ததுன்னா that person is normal, அவங்களுடைய நார்மலா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ தே ஆர் ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். நியூட்ரோபில்ஸோட நேச்சர் என்ன, எதுவா இருந்தாலும் அதை அப்படியே விழுங்கிடணும், அதான் ஃபேகோசைட்டிக் நேச்சர் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் எண்ணிக்கையில் எப்படி இருக்கும், அதிகமாக காணப்படும். அண்ட் அப்பியர் இன் லார்ஜ் நம்பர்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் தி இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ். குறிப்பாக எங்க அதிகமாக காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட திசுக்களுடைய உள்பகுதியில இது அதிகமாக காணப்படும். அதாவது என்னன்னா இன் அண்ட் அரௌண்ட் தி இன்ஃபெக்டட் டிஷ்யூ, பாதிக்கப்பட்ட திசுக்களுடைய உட்பகுதியிலே அது சூழ்ந்தும் காணப்படக்கூடியதா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஈஸ்னோஃபில். பொதுவாக ஈஸ்னோஃபில் கவுண்ட் யாருக்கு கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு இல்லைன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா வீசிங் மாதிரி வரும், மூச்சரைக்கிற மாதிரி வரும். The eosinophils have distinctly bilobes. இது எப்படி இருக்கு அப்படின்னா 2 மடல்களில் போட்டு காணப்படக்கூடியதா இருக்குது. These lobes are joined with thin strands. அது எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு மெல்லிதான ஒரு ஸ்டாண்ட் காணப்படக்கூடியதா இருக்குது. இதுக்கு ஃபேகோசிட்டிக் நேச்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபிலுக்கு ஃபேகோசிட்டிக் நேச்சர் இல்லை. இது எளிதில் விழுக்க முடியாது. அதே நேரத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 2 to 3% தான் இருக்கும். இந்த 2 to 3% யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ தி ஈஸ்னோஃபில்ஸ் இன்க்ரீஸ் டியூரிங் சர்டன் டைப் ஆஃப் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். எப்போ வந்து இந்த ஈஸ்னோஃபில் அதிகமாகுது, பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒட்டுண்ணிகளுடைய தொற்றுதுனால இது அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா அலர்ஜினால இது வேகமா உருவாகலாம். அதனாலதான் சொல்லும் போது சொன்னா சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு வகையான பாதிப்புன்னு சொல்லலாம். ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன சொல்லணும், அந்த கண்டிஷனுக்கு பேரு ஈஸ்னோஃபிலியான்னு பேரு. Then the next one basophils. The basophils என்ன அப்படின்னா less numerous than any other type of WBC. மற்ற எல்லா டைப்பையும் விட கொஞ்சம் கம்மியாக காணப்படக்கூடியதா இருக்குது. 0.5% to 1% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ். இது ஒரு 1 மார்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அந்த சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரியதா இருக்குது, பட் ஃபியூவர் தன் தி ஈஸ்னோஃபில்ஸ். அதே நேரத்தில் ஈஸ்னோஃபிலை விட கம்மியா இருக்குது. சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் அதிகமா இருக்கு, பெருசா இருக்குது. ஈஸ்னோஃபில்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்குது. நியூக்ளியஸ் இஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் சைஸ் உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குது. அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் சுருக்கங்கள் காணப்படக்கூடியதா இருக்குது. இதுல நிறைய லோபுகள், நிறைய மடல்கள் போன்று காணப்படுது. பட் நாட் ஜாயின்ட் பை டெலிகேட் த்ரெட்ஸ். ஆனா இது எதுவுமே ஒரு நூல் போன்ற அமைப்பினால இணைக்கப்படல. தென் த பேசோஃபில்ஸ் செக்ரீட் ஒன் சப்ஸ்டன்ஸ். பேசோஃபில்ஸ் என்ன ஆகும், ஹெப்பாரின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின், செரட்டோனின் அண்ட் ஹிஸ்டமைன். இந்த செரட்டோனின் ஹிஸ்டமைன் நம்ம ஏற்கனவே என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா கெமிக்கல் அலாமிக் சிக்னல்ஸ் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு, வேதிய சமிக்கை பொருட்கள் பேரு. இந்த பேசோஃபில்ல ஹெப்பாரின் இருக்கும், செரட்டோனின் இருக்கும், ஹிஸ்டமின்ஸ் இருக்கும். தே ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். இதெல்லாம் தான் வீக்கத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கும். அடிபட்டுருச்சுன்னா ஒருத்தருக்கு என்ன ஆகும், இட் காசஸ் ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங். செவந்திரம் வீக்கம் இருக்கும், அதை உருவாக்குறதா இருக்கும். அதே மாதிரி அடிபட்டு டேமேஜ் ஆன டிசுக்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த ஹெப்பாரின் போய் ரத்தத்தை உறைய வைக்கும். அதுக்கு உதவியா இருக்கக்கூடியது யாருன்னா அந்த செரட்டோனின் ஹிஸ்டமைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏ கிரானுலோசைட்ஸ். These are characterized by absence of granules. அந்த பேர்ல இருக்குது. A granulocytes means no granule. Absence of granules in the cytoplasm and are differentiated in the lymph glands. இது எல்லாமே வந்து lymph gland differentiate ஆகுது. Plus spleen ஆகும் differentiate ஆகுது. There are 2 types of lymphocytes. இதுல 2 வகையான lymphocytes இருக்குது. There are 2 types. One is lymphocytes and another one is monocytes. Lymphocytes ஓட percentage எவ்வளவு? WBC 28% lymphocytes இருக்கணும். They have large round nucleus. பெரிய வட்டமா ஒரு நியூக்ளியஸ் இருக்கணும்.
சைட்டோபிளாசம் ரொம்ப குறைவாக காணப்படணும். The two types of lymphocytes are B and T cells. இந்த lymphocytesல ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன அப்படின்னா B and T. Bங்கிறது bone marrow, Tங்கிறது thymus. Both B and T cells are responsible for the immune response of the body. இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு, உடம்புல எப்படி நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாக இருக்குது. B cells produce antibodies. B cell என்ன செய்யும், ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். வெளியிலேருந்து வந்து எந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். The T cells are involved in cell mediated immunity. T செல்லுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில இன்வால்வ் ஆகக்கூடியது. தென் மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ் சொல்லும் போதே நம்ம சிங்கிள்னு சொல்றோம், அதுக்கு இன்னொரு பேர் சொல்ல மேக்ரோபேஜஸ் சொல்லலாம். These are phagocytic cells. எளிதில் விழுங்கக்கூடிய செல்கள். இது சிமிலர் டு யாரை போல காணப்படும் அப்படின்னா மாஸ்ட் செல்ஸை போல காணப்படும். அண்ட் கிட்னி ஷேப்டு நியூக்ளியஸ். இதுக்கு சிறுநீரக வடிவத்தில் ஒரு உட்கரு காணப்படும். ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 1 to 3% of the total abilities. Then the macrophages of the central nervous system. Central nervous system உடைய macrophageக்கு என்ன பேரு அப்படின்னா மைக்ரோக்ளியான்னு பேரு. So the microglia in the sinusoids of the liver. The microglia in the sinusoids of the liver. லிவர்ல இருக்கக்கூடிய சிறிய குழி போன்ற பகுதியில் காணப்படுறதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஃபர் செல்ஸ்னு பேரு. அதே நேரத்தில் பல்மானரி ரீஜன்ஸ்ல கூடிய நுரையீரல் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆல்வியோலார் மேக்ரோபேஜஸ். நுண் காற்றுப்பைகள் இருக்கக்கூடிய மேக்ரோபேஜஸ் கூட சொல்லலாம். தென் த பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ்ங்கிறத நம்ம த்ராம்போசைட்ஸ்ங்கிறோம். த்ராம்பஸ் அப்படின்னா கிளாட்னு அர்த்தம். சைட்ஸ்ங்கிறது செல்ஸ், அது ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய செல்ஸ் தான் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறாங்க. தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸ். இது எப்படி வருதுன்னா மிக பெரிய உட்கரு உருவாக்கக்கூடிய செல்ல இருந்து உருவாக்கு, அதுக்கு பேரு மெகா கேரியோசைட்ஸ் பேரு. தீஸ் ஆர் ஸ்பெஷல் செல்ஸ் இந்த போன் மேரோ. இது எங்க இருக்கும், போன் மேரோல மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கும், ஆனா நியூக்ளியை இருக்காது. பிளட் நார்மலி கண்டைன் 1,50,000 to 3,50,000 platelets cubic millimeter of the blood. அதாவது 1,50,000 இருந்து 3,50,000 வரைக்கும் காணப்படணும். They secrete substances involved in coagulation or clotting of blood. என்ன செய்யும், ரத்தம் வரைக்கு தேவையான எல்லா சப்ஸ்டன்ஸையும் உருவாக்கும். ஒருவேளை ரெடக்ஷன் இன் பிளேட்லெட் நம்பர், இந்த ரத்த தட்டையடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும், கிளாட்டிங் டிசார்டர் வரும். கிளாட்டிங் டிசார்டர்ங்கிறது என்ன அப்படின்னா ரத்தம் வரையறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. தட் ரிசல்ட் இன் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் தி பாடி. அதே நேரத்தில் ரத்த இழப்பு உடம்புல இருந்து அதிகமாக காணப்படும்.